வணக்கம் டெக்கீஸ். நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே சில பண்புகள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவுக்கும் சில பண்புகள் இருக்குது. அதுதான் 3V ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3V ப்ராப்பர்ட்டிஸு நம்மளோட ரியல் லைஃப் அனாலஜியை வச்சு லேர்ன் பண்ணலாம். லெட்ஸ் டைவ் இன். நவ் ஃபர்ஸ்ட் V, வால்யூம். ஸோ இமேஜின் உங்களோட பிரெயினை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு திங்க் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்போ உங்களோட மூளை ஒரு சின்ன பாக்ஸ்ன்னு திங்க் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன பாக்ஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும்? குழந்தையில படிக்கிற ஆல்ஃபபெட்ஸ், கார்ட்டூன் பார்ப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகும். ஆஸ் யூ க்ரோ, கொஞ்சம் பெரியவர்களாகிறீங்க, அப்போது உங்களோட பிரெயின் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு சூட் கேஸ்ன்னு திங்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட டேட்டாஸ் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும்? நீங்கள் படிக்கிற ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்போ ஸ்டோர் ஆகும். அஸ் யூ க்ரோ அஸ் அ அடல்ட், அப்போது ஒரு பிக் வேர்ஹவுஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் பிரெயினை திங்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகும். அதாவது மளிகை கடை ஜாமான்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வரைக்கும் எல்லாமே இன்ஃபர்மேஷனும் உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். அஸ் யூ க்ரோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷனும் டேட்டாவும் அதிகமாகிச்சுட்டே இருக்குது. ஸோ அதே போல் தான் நீங்கள் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக டேட்டாவோட ஸ்டோரேஜும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், வைஸ் வெர்சா தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நவ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, வெலோசிட்டி, த ஸ்பீட் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போது திங்க் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபோனுக்கு வர்ற மெசேஜை. ஒருத்தவங்கள்டேருந்து மெசேஜ் வர்றது எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, அதே போல் நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் எவ்வளோ குயிக்காக நீங்கள் பண்ணுறீங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெட்டர் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இந்த லெட்டர் உங்கள் கைக்கு சேர்றதுக்கு பல நாட்கள் ஆகும். அது வந்த பிறகு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் டிலே இருக்கும். ஸோ இப்போ உள்ள கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆனதுனால உங்களால் குயிக்காக அந்த மெசேஜை பார்த்துட்டு குயிக் டிசிஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் டேட்டா எந்த அளவுக்கு குயிக்காக வருதோ உங்களால் குயிக்கான அனாலிசிஸ் ரிப்போர்ட் டேட்டாவை வச்சு எடுக்க முடியும். தேர்ட் V, வெரைட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஒவ்வொரு மனுஷங்களை எடுத்தாலுமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வகைப்படுத்தலாம். அதுபோல தான் இந்த டேட்டாவையும் நம்ம மனுஷங்களை எடுத்தோம்னா அவங்களோட டேஸ்ட்டை வச்சும் அவங்களோட குணாதிசயங்களை வச்சும் நம்ம வகைப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த டேட்டாவில் உள்ள வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்னு வகைப்படுத்துகிறாங்க. Okay, if you enjoyed this content, just hit the like button and share with your friends and subscribe for more tech bites. See you in the next video. Thank you. Signing off. Nandri.